எல்லாம் நீதான்.
இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமினி பிரிட்ஜ் சென்னை. ஜெமினி பிரிட்ஜ் ரைட் எடுத்திங்கன்னா செம்மொழி பூங்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கான்னு ஒன்று திறந்துருக்காங்க. வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு கேரியல் உணவு எடுத்துன்னு வந்தோம். நுழைவு கட்டணம் பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்ன பசங்களுக்கு 50 ரூபா. உள்ளே வந்தோம், உக்காந்தோம், சாப்பிட்டோம், இலவசமாக ஜாலியாக பக்காவாக உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஒரு நாள் ஆயிடுச்சு. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சர்க்கஸ் எல்லாமே இலவசம், குடிநீர் இலவசம், கழிவறை இலவசம், எல்லாம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்ணாடி மாளிகை. இது வரைக்கும் சென்னையில் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு கண்ணாடி மாளிகை ஃபுல்லாக பூக்களோட, நம்ம பார்க்காத பூக்கள்லாம் இருக்குது. கண்ணாடி மாளிகை, கண்ணாடியிலே நடந்து போகிற மாதிரி ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது. ஸ்மோக் ஷோ, புகையில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப் லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தொங்கிக்கிட்டே இந்த பார்க்கு ஃபுல்லாக சுற்றி வந்துடலாம், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 3D ஷோன்ட்டு ஒரு ரூம் உள்ள வச்சுருக்காங்க. உள்ளே போனால் அப்படியே மாறி 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 வருது. மைண்டு செம ரிலாக்ஸு, ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸ். அதே மாதிரி கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பாப்பாங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த கூண்டு மாதிரி அப்படியே ஸ்டார்கஸ் வச்சு உடலில் வந்து ஹைட்டாக அதில் போய் இந்த குழந்தைங்களால ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அதை பார்த்து ரொம்ப மகிழ்கிறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. 1-2 இல்லை, ஊஞ்சல் கீஞ்சல் அது, அப்புறம் அந்த ஒரு நிறைய வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. தென் ஆஃப்டர்வர்ஸ் குட்டி பார்ப்பாங்க போகிற ட்ரெயின் இருக்குது. அது ட்ரெயின் பேர் என்னம்மா? ட்ரெயின்லே உள்ளேயே ரவுண்ட் அடிச்சிட்டா. வண்டலூர் ஜூ போயிருப்பீங்க எல்லோரும். வண்டலூர் ஜூ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு வண்டி இருக்கும், வண்டியிலேயே ஃபுல்லாக பிளேஸை ரவுண்ட் அடிப்பாங்க. அதே மாதிரி இங்கே ட்ரெயின் மாதிரி இருக்குது. அதில் ஏறி சின்ன பசங்க உட்காந்தா போதும், ஃபுல்லாக ரவுண்ட் வச்சு சுற்றி காமிக்கிறாங்க. அதை பார்த்துடலாம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேர்ட்ஸுங்க. பேர்ட்ஸ் சொல்லிட்டியாம்மா? பறவைங்களில் காஸ்ட்லியான பறவைங்க, மெக்கோ, காக்கடோ 2 எல்லாமே இருக்குது. எல்லாம் கையிலேயே வச்சு உணவு கொடுத்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நல்லா இருக்கு. மைண்டு செம ரிலாக்ஸ் ஆகக்கூடிய பிளேஸ். அப்புறம் இசை அருவின்னு ஒன்று இருக்குங்க, இன்னும் பார்க்கலாம். அது வந்து ஈவினிங் தான் ஓப்பனு. 5 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க, 6:30லேருந்து 8 மணி வரையும். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சார்ஜ் வாங்குறாங்க. அதுக்குள்ளே இன்னும் நாங்கள் போகல, அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். பறவையை பார்க்குறதுக்கு எவ்வளோமா வாங்கினாங்க? பறவை வந்து பெரியவங்களுக்கு 150 ரூபா, சின்ன பசங்களுக்கு 75 ரூபா. கண்ணாடி மாளிகைக்கும் அதே தான், 150, பசங்களுக்கு 75 ரூபா. அந்த 3D மாற்று மறந்துடாதீங்க, சமாங்க. நான் உள்ளே போனேன், அப்படியே மெய் மறந்துட்டேங்க. மரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காத மரங்கள்லாம் இங்கே இருக்குது. ஒவ்வொரு மரத்தில் ஸ்கேன் வச்சுருக்காங்க, ஸ்கேனர் ஆப்பு. நம்ம அதை ஸ்கேனர் ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த மரத்தினால எவ்வளோ நன்மை, அந்த மரங்கள் எவ்வளோ வருடமானது, எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. இதுவே ஒரு பெரிய விஷயம். நம்ம காட்டுக்குள்ளே போனால் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி மரம்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்தனால செம மைண்ட் ரிலாக்ஸ். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட டென்ஷன். ஆனால் இங்கே வந்தால் மன நிம்மதியோட, மைண்ட் ரிலாக்ஸோடு வெளியே போகலாம். அனைவரும் வாங்க, சுற்றி பாருங்கள், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கும். சூப்பர் பிளேஸுங்க, உண்மையிலே சொல்கிறேங்க. மனம் இருக்க உள்ளவங்க தயவு செஞ்சு இங்கே வந்துடுங்க. வாரத்தில் ஒரு நாள் வாங்க, குடும்பம் குட்டியோடு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க வாழ்க்கையில் இருக்குது இந்த சந்தோஷம் இருக்க. இந்த பசுமை பூங்காவா என்னமோ பூங்காது 100வது ஆண்டா? ஆமாம், 100வது ஆண்டு என்னமங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் என் மகன் ஸ்டாலின் தான் திறந்து வச்சார். 7ஆம் தேதி திறந்து வச்சாருங்க. 7ஆம் தேதி அக்டோபர் 7, 2024 மைண்டில் வச்சுங்க. இந்த வருஷம் தான் திறக்கப்பட்டு இருக்கு. தயவு செஞ்சு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க.